கலைஞர் எப்போதுமே டெல்டாக்காரன்னு சொல்லுவாரு, நம்முடைய தலைவரும் சொல்லுவார் நான் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு. இப்போ நானும் சொல்றேன், பெருமையா சொல்றேன், நானும் ஒரு டெல்டாக்காரன் அப்படிங்கிற அந்த பெருமையோட உரிமையோட உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கேன். இன்னைக்கு நான் டெல்டாக்காரன் அப்படின்னு நான் சொல்றதும் நம்முடைய தலைவர் சொல்றதும் சிலருக்கு பிடிக்கல. என்ன தெரியுமா சொல்றாங்க, அவங்க எல்லாம் ஒரிஜினல் டெல்டாக்காரங்க இல்ல அப்படின்றாங்க. நாங்கெல்லாம் ஒரிஜினல் டெல்டாக்காரங்க தான். நீங்க தான் ஒரிஜினல் அடிமைங்க, நீங்க ஒரிஜினல் டெல்டாக்காரங்க கிடையாது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புறேன். அதே மாதிரி நம்முடைய தலைவர் இந்த முறை போட்டோ காலையில எந்திரிச்சோடனே உங்களுக்கு போட்டோ, காலையில எந்திரிச்சோடனே முதல் வேலையை அந்த போட்டோ பார்க்கணுமா? காட்டுறேன், போறதுக்கு முன்னாடி காட்டுறேன். நீ காட்டுங்கன்றீங்க, நானும் ஆர்வத்தில் காட்டிடுறேன். அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கண்ணாபுரன்னு திட்டுறாரு. சரி, முதல்ல சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ஒரு அருமையான வேட்பாளரை உங்களிடத்துல தலைவர் ஒப்படைச்சிருக்கிறாங்க. போன முறை கிட்டத்தட்ட 37,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புனீங்க. தலைவர் அவர்கள் அவரை அமைச்சரா வாக்குனாரு. இந்த முறை குறைஞ்சது எவ்வளவு வாக்கு வித்தியாசம்? 1 லட்சமா? சரி, பண்ணி காட்டிடுங்க பாப்போம். செஞ்சு காட்டுவீங்களா? குறைந்து 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அவரை அனுப்பணும். பண்ணுவீங்க? 3 முறை தொடர்ந்து ஹாட்ரிக் அடிச்சிருக்கிறாரு. இந்த முறை 4வது முறையா அந்த வெற்றியை தேடி கொடுக்கணும். மண்ணையினுடைய செல்ல பிள்ளைன்னு கலைஞரால் அழைக்கப்பட்டவர் தான் சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள். அது மட்டும் இல்ல, எந்த நேரத்திலையும் உங்களோட களத்தில் இருக்கக்கூடியவர், மக்களோடு இருக்கக்கூடியவர். கஜா புயலா இருந்தாலும் சரி, அது கொரோனா காலமா இருந்தாலும் சரி, என்னைக்குமே உங்களோட இருக்கக்கூடியவர், உங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா மாறி இருக்குன்னா அது முழுக்க அவருடைய முயற்சி. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அந்நிய முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வருதுன்னா அது முழுக்கவும் அவருடைய முயற்சி தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தொழில் முதலீடுகள் வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. இதற்கெல்லாம் முக்கியமான காரணமான உங்களுடைய வெற்றி வேட்பாளர் ராஜா அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். நீங்க ராஜாவுக்கு போடுற ஒரு ஓட்டும் உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கான ஓட்டுங்கிறத மனசுல வச்சுட்டு ஓட்டு போடுங்க. அதனால உங்களை எல்லாம் உரிமையோடு கேட்கிறேன், டிஆர்பி ராஜா அவர்களை குறைஞ்சது 1 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு போற சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அது மட்டும் இல்ல, இவரை எதிர்த்து நிக்க போற வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மன்னார்குடியில யார் எதிர்த்து நிக்கிறா? திரு காமராஜ் அவர்கள் நிக்கிறாங்க. மொத்த துரோக கூட்டமும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து ஒருத்தரை வேட்பாளர் ஆக்கி இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு வேட்பாளர் நிப்பாட்டல, அதிமுக கட்சியை பிடிக்கணும்னு வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு துரோகம், அவங்களை அரசியலுக்கு கொண்டு வந்த அம்மையார் சசிகலா அம்மாவுக்கு துரோகம், இப்படி அனைவருக்குமே துரோகம் செய்யக்கூடிய ஒரு துரோக கூட்டத்தை இந்த முறை தேர்தலில் அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, மன்னார்குடியில எத்தனையோ திட்டங்களை சகோதரர் ராஜா அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அந்த உரிமையோடு உங்களை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறாரு. இந்த 5 வருஷம் எவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு சாதனைகளை இந்த தொகுதி கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு சில சாதனைகளை மட்டும் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு 47 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மன்னார்குடியில ஒரு புதிய பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தது யாரு? உங்களுடைய வேட்பாளர். 260 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தது யாரு? நம்ம ராஜா. 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மூலம் இன்னைக்கு 200 சாலைகள் இந்த தொகுதி முழுக்க சீரமைப்பு செஞ்சிருக்கிறாரு. மன்னார்குடி தலைமை மருத்துவமனையில இன்னைக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய 5 மாடி கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. அவருடைய தேர்தல் நிதியில, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில 124 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ரிங் ரோடு முதற்கட்ட பணிகள் துவங்கியாச்சு. ஆலங்கோட்டையில 2000 மகளிருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற வகையில சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு ஜவுளி பூங்காவை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு டிஜிட்டல் பார்க் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நீடாமங்கலம் ரயில்வே மேம்பாலம், ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் கொடுத்தது யாரு? கொண்டு வந்தது யாரு? ஒரு பவுன் தங்கமும் 50,000 ரூபாய் பணமும் கொடுத்தது கிடையாது. ஆனா அதை நீங்க உங்க பெண்களுக்கு நீங்க வாங்கி தரணும்னு நினைச்சீங்கன்னா வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர். சிந்திக்கணும், நம்ம ஊழலுக்கு எதிரானவர்கள், நம்ம ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் எதிரானவர்கள். நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும், நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர், ஊழலுக்கு எதிரான சின்னம் பிரஷர் குக்கர். நன்றி. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, மேற்கு தலைமையில் வாக்களிக்க வேண்டிய சின்னம் அன்பு வேட்பாளர்
மோடி சார்